இவங்க தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஐபிஎல் ஃபேன்ஸ்ன்ற சைக்கோ. சாரி, இவங்ககிட்ட ஐபிஎல் சைக்கோன்னு சொன்னால் யாரை பார்த்து சைக்கோன்ற அவனால் தான் இந்த ஐபிஎல் சைக்கோ. சாரி நம்ம கூடயே சுற்றுற நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். This episode is where you come from. எங்க ஏரியா உள்ள வரல. இவன் தாங்க இருக்கிறதுலே ஹை ஆட்டிடியூட். இன்னொரு இடத்துல இருந்து இங்கே வந்தவன். அவன் பண்ணுற அலப்பறை இருக்கே பா, அவன் இன்னும் திருந்தலமாமா. இவன் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேனாக இருக்கான். இவன் கேரளா சேட்டா ஆர்ஆரில் விளையாடுறன்ற ஒரு காரணத்தினால ராஜஸ்தானே அவன் செகண்ட் ஸ்டேட் அடாப்ட் பண்ணிட்டான் ஐபிஎலுக்காக. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் இல்லை பவுலிங் எதனா ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். டீம் மாதிரியே இவனும் இப்படி தான், ஒன்று க்ளோஸாக இருப்பான் இல்லைனா சண்டை போட்டு தூரமாக இருப்பான். பேலன்ஸ் இவனுக்கு சுத்தமாக வராது. அப்போது தவான் ஃபேன், அப்புறம் பிரபாஸ், இப்போது காவ்யா மாறனுக்காக எஸ்ஹெச் ஃபாலோ பண்ணிருக்கான். கேட்டால் சொல்ல மாட்றான். இவங்கெல்லாம் ரொம்ப சைலண்ட். யாருக்கும் எந்த பாதிப்பும் இவங்களால் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இவங்கிட்ட போக வேணாம். கம்பீர் ஃபேன், ரொம்ப கராரான ஆள். சில சமயம் ஷாருக் கான் மாதிரி கூலாகவும் இருப்பான். இன்னொருத்தர் இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் 15 வருஷமாக பஞ்சாபுக்கு ஃபேனாக இருக்கான். எதுக்குன்னு கேட்டால் பிரீத்தி ஜிந்தாக்காகவான். இவனாவது பரவாயில்லைங்க, எதுக்காக ஃபாலோ பண்ணணும்னு ஓப்பனாக சொல்லிட்டான். இருக்கிறதுலையே மோசமான 2 பேர் இருக்கானுங்க. இவனுங்க எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுப்பானு, எதுக்காகவும் அடிச்சுப்பானுங்க. எதுக்கு அடிச்சுப்பானுங்க தெரியாது. ஒருத்தன் கிரிக்கெட் பார்க்க மாட்டான், ஆனால் ஆர்சிபி மேட்ச்னா மட்டும் சப்போர்ட் பண்ணுவான். அவனே வாயை கொடுத்து புண்ணாக்கிப்பான். இன்னொருத்தன் எல்லோ ஹார்ட் ஃபேன்னு உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் ஸ்டேட்டான். ஏன்டா அதில் ஒரு டிஎன் பிளேயர் இல்லை. அவன் சொன்ன லாஜிக் படி பார்த்தா அவன் ஜிடிக்கு தான் ஹார்ட் விடணும். 4 டிஎன் பிளேயர்ஸ் அங்கே இருக்கான். அடா பாவீங்களா, சிஎஸ்கேலையும் டிஎன் பிளேயர்ஸ் இல்லை, ஆர்சிபிலையும் கர்நாடகா பிளேயர்ஸ் இல்லை. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இப்போ பார்த்தீங்கல்ல என் ஃப்ரெண்ட்ஸ், தற்குறி ஃப்ரெண்ட்ஸ், வருஷத்தில் 2 மாதம் ஆர்சிபி சிஎஸ்கேன்னு கடந்த 17 வருஷமாக இப்படி தான் சொல்லி சண்டை போட்டிருக்கானுங்க. இப்போ கிளம்பிட்டானுங்க. இவங்க 2 பேருக்கு சிஎஸ்கே ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் மேலாம் பர்சனலாக வெஞ்சன்ஸ் இல்லைங்க. இவனுங்க ஸ்டேட் ப்ரைடையும் ஃபேவரட்டிஸையும் காட்டுறதுக்கு ஒருத்தன் மஞ்சள் சட்டையை கிழிக்கணும், ஒருத்தர் ரெட்டு சட்டையை கிழிக்கணும்னு கிழிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. அதுக்கு பாவம் இந்த 2 பேரும் மாஸ்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுக்கு ஞாபகப்படுத்துங்க, என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வேறு ரொம்ப இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற ஒரே விஷயம், இப்போது அடுத்த ஜூனில் T20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட். இப்படி ஒன்றா சேர்ந்த இவங்க இந்தியா மேட்ச்னா கோலிக்கிட்டு தான் வரணும், இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா தான்னு அங்கேயும் சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான், பார்க்குறவன் என்ன அதிகமாக நினைக்க மாட்டான். என்னண்ணே ஒன்றுக்குள்ளே ஒன்றுனா பழகிட்டு என்ன அப்படி எங்கே போனாலும் சுற்றி முடிச்சு இந்தியா மேட்ச்னா இங்கே தானே வரணும். அப்போ வாங்க நான் பார்த்துக்கிறேன்.